திண்டுக்கல்லில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உலக புகழ்பெற்ற முத்தலகுபட்டி புனித செபஸ்தியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள முத்தலகுபட்டியில் 350 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் தேவாலயம் உள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் புனித செபஸ்தியார் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் திருவிழா கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை புனித செபஸ்தியார் திருவுருவம் பொறித்த கொடியினை முத்தலகுபட்டியில் உள்ள அனைத்து வீதி வழியாக ஊர்வலமாக எடுத்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து புனித செபஸ்தியாரின் திருக்கொடியானது கோவில் வளாகத்தை வந்தடைந்தது. கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 60 அடி உயர கொடிக்கம்பத்தில் புனிதரின் கொடிப்பாடல் ஒலிக்க கொடி ஏற்றப்பட்டது. அப்போது சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் புறாக்கள் பறக்க விடப்பட்டன. வருகின்ற 4ஆம் தேதி ஊர் பெரியதனக்காரர்கள் தலைமையில் ஆடம்பர கூட்டு திருப்பிலை நடைபெற உள்ளது. பின்னர் மாலையில் முக்கிய நிகழ்வான சமபந்தி அன்னதானம் நடைபெறும். ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பல்வேறு சங்கங்களின் சார்பாகவும் குடும்பங்கள் சார்பாக பக்தர்களின் சார்பாகவும் தங்கள் வேண்டுதலை புனிதருக்கு நிறைவேற்றும் வண்ணம் ஆடு கோழிகள் காணிக்கையாக வழங்கப்பட்டு பின்னர் அது பலியிடப்பட்டு அதனை சமைத்து சமபந்தி அன்னதானம் வழங்கும் விழா நடைபெறும். இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தை பெற்று செல்வார்கள். நிகழ்ச்சியில் முத்தலகுபட்டி, மேட்டுப்பட்டி, ஆராய்க்குமா தெரு, மரியநாதபுரம், பஞ்சம்பட்டி மற்றும் 96 பட்டிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ இறைமக்கள் மற்றும் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இந்த செபஸ்தியார் திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.